இப்போ நம்ம விஷன் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபராக நிறுவப்பட்ட நிறுவனம் தான் நம்ம விஷன் ஆர்ட்ஸ். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் பல மக்களுக்கு ஜாப் கொடுத்த நபர் தான் நம்ம கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்மளோட விஷன் ஆர்ட்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 500 to 2000 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம். 500 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று 1 இயருக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1000 ருபீஸ்க்கு பிக்சர், 2000க்கு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா 1 இயருக்கு அந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எத்தனை டைம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபோட்டோ வைக்க முடியும். வீடியோஸும் அப்படி தான், டெக்ஸ்ட்டும் அப்படி தான். 1 இயருக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதை சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டலில் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். அது வந்து 1 இயருக்கு உங்களுக்கு நம்ம அதை பண்ணி கொடுப்போம். இப்போது நம்ம விஷன் ஆர்ட்ஸில் ஜாயினிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 500 to 2000 வரைக்குமே இருக்கும். என்னென்ன நம்ம வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா பாரத் எல்லோ பேஜஸ், ஜாப் சர்ச்சிங், சுபயோகம் மேட்ரிமோனி, ஆன்லைன் ஷாப்பிங். பாரத் எல்லோ பேஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லை செல்லிங் கம்பெனி இல்லை சர்வீஸ் கம்பெனி அப்படின்னா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். இதுக்கு நம்ம எல்லோ பேஜஸில் ஆட் கொடுத்து நம்ம அதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். வீடியோவாக ஆட் கொடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஜாப் சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இல்லை ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க நம்மளோட இதில் சர்ச் பண்ணி அவங்க இதில் நம்ம ஆட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒர்க் வாங்கி கொடுக்கலாம். அண்ட் தென் சுபயோகம் மேட்ரிமோனி வரன் தேடுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்கம் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம், ஸ்பான்சர் இன்கம், ரீபர்ச்சேஸ் லெவல் இன்கம் அண்ட் டிஸ்கவுண்ட் இன்கம் இப்படி தான் வரும். பைனரி இன்கம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 பேர் ஆட் பண்ணுறது மூலமாக அவங்க பேர் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா அதில் 10% உங்களுக்கு சார்ஜ் வரும். அதுதான் பைனரி இன்கம். மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே லெஃப்ட் ரைட்டில் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இன்னும் 2 பேர் ஸ்பான்சர், அவங்க எல்லாருக்கும் நம்ம தான் ஸ்பான்சர், அவங்களுக்கு கீழே 2 ரெஃபரல், இந்த மாதிரி அது வந்துக்கிட்டு இருக்கும். பைனரி இன்கமில் வந்து 10% நீங்கள் எவ்வளோ 2 பேரை பேர் மேட்ச் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 10% உங்களுக்கு சார்ஜ் வரும். ஓகேங்களா. அடுத்து ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் என்ன அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களோ அதே ஏர்னிங்ஸ் உங்களுக்குமே அப்படி கிடைக்கும். அவங்க 2000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதே 2000 உங்களுக்குமே வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டூர்ஸ் பிளான் வரும். கொடைக்கானல் டூர், கோல்டு, அந்த மாதிரி நிறைய டூர்ஸ் பிளான் உங்களுக்கு வரும். ரீபர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷன் ஆர்ட்ஸில் 80% வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். பேலன்ஸ் 20% ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம விஷன் ஆர்ட்ஸில் உள்ள ஷாப் வச்சுருக்கவங்க அவங்க ஷாப்பில் மட்டும் தான் நம்மளால் ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். 20% இருக்க ரீபர்ச்சேஸில் அவங்க கிட்ட ஒரு ஷாப்பில் மட்டும் தான் நம்மளால் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இது வந்து கம்பல்சரி. நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம விஷன் ஆர்ட்ஸில் உள்ள கம்பெனிஸில் மட்டும்தான் உங்களால் அந்த 20% வச்சு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதில் வர கமிஷன் மூலமாக எல்லாருக்கும் 10 லெவலுக்கு 10% அதில் ஏர்னிங்ஸ் வரும். அடுத்து 25 ஸ்பான்சர் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குளோபல் செல்லிங் இன்கம் அப்படின்னு ஒரு இன்கம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 500க்கு மேலே தான் எடுக்கணும். 500க்குள்ளே வந்து நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. 500க்கு மேலே தான் எடுக்கணும். நீங்கள் வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சார்ஜ் இருக்காது. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த சார்ஜ் இருக்காது. தேங்க்யூ.